அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா போட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாங்க. கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு உடச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா போட்டு கலரி விட்டுருலாங்க. மசாலா எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் பிடிச்சிது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2 கப்பு பார்த்திங்கன்னா கடலை மாவு, ஒரு 1/4 கப் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஓரளவு கட்டியாக இருக்கணும். இந்தளவு கட்டி பதம் இருக்கணுங்க, அப்படின்னா தான் மாவு பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு உருண்டை உடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒவ்வொன்றும் இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோனையுமே ஒவ்வொரு உருண்டையும் மாவில் முக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இது 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறிக்கு போன மாதிரி ஆயிரும். பார்த்திங்கன்னா 2 பக்கம் வந்து இந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஆயில் வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ சுவையான டீ கடை உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.